how cool it நான் இப்ப நிக்கிற இடம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கல்லறை. இது வந்து பாத்தீங்கன்னா சின்னம்மாள் கல்லறைன்னு சொல்லுவாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க தச்சங்குறிச்சிங்கிற கிராமத்துல அமைஞ்சிருக்க ஒரு சிறப்பான ஒரு கல்லறை இது. இங்க வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இப்பொழுது வரதும் போறதுமா இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா மெயினா வந்து இங்க உள்ள கல்லறை வந்து சின்னம்மாளுங்கிற ஒரு பெண்மணி இந்த பகுதியில வாழ்ந்து மரித்து அவர்கள் மூலியமா பல நன்மைகளை பெற்றவங்க தான் இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று இதுல வந்து சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்னம்மாளுங்கிறவங்க வந்து இந்த பகுதியில் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க வாழும் பொழுது இங்க உள்ள மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறாங்க. தாங்கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து, அது மட்டும் இல்லாம இங்க 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 ஏற்பட்ட பெரும் பஞ்சம் டைம்ல அதிகப்படியான மக்கள் வந்து உணவின்றி இருந்த டைம்ல அவங்கள்ட்ட இருந்த நெல் தானியங்களை வந்து சேமிச்சு வைக்காம எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்து எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல எல்லாரும் கொடுத்து வந்தோம் சின்னம்மாள். அப்படிப்பட்ட அந்த சின்னம்மாள் காலம் கடந்து அவங்க இறந்த பிற்பாடு அவளுடைய இடத்துலயே வந்து அவளை வந்து புதைச்சிட்டாங்கன்னு ஒரு வரலாறு இருக்குது. அப்படி புதைச்ச இடம் தான் இந்த சின்னம்மாள் கல்லறை. அதுல வந்து அவங்களுடைய கணவரான சின்னப்பர் அவருடைய கல்லறையும் அருகில் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா நான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இங்க வந்து சிறப்பு என்னன்னா தவக்காலத்தின் 5ஆம் வெள்ளிக்கிழமை, அதாவது இன்று தவக்காலத்தின் கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கக்கூடிய தவக்காலத்தின் 5ஆம் வெள்ளிக்கிழமை இந்த சின்னம்மாளுக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்க வந்து தங்கள் வேண்டுதலை செலுத்துவார்கள். வேண்டுதல் மட்டுமல்லாமல் நன்றிகளையும் செலுத்துவார்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த கல்லறைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள்கள் வந்து தங்களுடைய வேண்டுதல்களை செலுத்துவார்கள். அது மட்டுமில்லாமல் தங்கள் வேண்டி இருந்ததற்கான நன்றிகளையும் இங்குள்ள சின்னம்மாள் கல்லறைக்கு செலுத்துவார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வேண்டுதல் நிமித்தமாக ஆடுகள், கோழிகள் மற்றும் பல விலங்குகளை காணிக்கையாக கொடுப்பார்கள். பல பேர் இங்கு தங்களுடைய முடியையும் காணிக்கையாக கொடுப்பார்கள். இங்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் பிற மத சார்ந்தவர்கள், குறிப்பாக அதிகப்படியான இந்துக்கள் வந்து இந்த இடத்திற்கு தங்கள் வேண்டுதலை செலுத்த வருவார்கள். ஆகவே நீங்களே பார்க்கலாம் இங்க எவ்வளவு கூட்டங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு இருங்க. இங்க எல்லா மக்களுமே, எல்லா தரப்பினர் மக்களுமே இங்க வரதும் போறதுமே இருக்கிறாங்க. குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் எல்லா மூலை முடுகளில் இருந்தும், குறிப்பாக திருச்சி, தஞ்சை மற்றும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரையிலான அனைத்து பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அல்லாத அனைத்து பிற மத மக்கள் அனைவருமே இந்த சின்னம்மாள் கல்லறைக்கு ஒன்று கூடி அவர்களுடைய வேண்டுதலை செலுத்துகிறார்கள். இந்த விசேஷமானது இன்று இரவு தான் மிகவும். இப்ப நம்ம நிக்கிற இடம் தான் அந்த சின்னம்மாள் கல்லறைக்கு போறதுக்கான நுழைவாயில். இப்ப நம்ம இங்கிருந்து வந்துட்டோம் அப்படின்னா அதான் நமக்கு என்ட்ரன்ஸ். நமக்கு அந்த பாதையில இருந்து உள்ள வந்தோம் அப்படின்னா இதான் என்ட்ரன்ஸ். இந்த பக்கம் வரும். இதுல இருந்து என்ட்ரன்ஸ்ல உள்ள போலாம். உள்ள போயிட்டு உள்ள வந்து சின்னம்மாளுடைய கல்லறை இருக்கு. தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் அப்படியே வெளியில வரலாம். இதான் நம்முடைய அவுட் சைட் வெளியில வர்றதுக்கான இடம் இது. அம்மா சின்ன மாயி, அம்மா சின்ன மாயி, உன் புதுமைகள் கண்டு புகழ்ந்து பாடுகிறோம். அம்மா சின்ன மாயி, அம்மா சின்ன மாயி.
இப்போ நம்ம கிட்ட ஒரு சின்ன பையன் வந்திருக்காப்புல, வாலண்டரியா அவரே வந்துட்டு நானும் பேசுன்னு சொல்லியிருக்காப்புல. கேட்போம். தம்பி உங்க பேர் என்னப்பா? Hi guys, I'm Kevin. தமிழ்ல பேசுங்க. உங்க பேர் என்ன? Kevin. கேவின். எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க? Pulambadi. புள்ளம்பாடி திருச்சி மாவட்டம் தானே நீங்க? Okay, என்ன படிக்கிறீங்க? 6th standard. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஓகே. நீங்க எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வரீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த கோயில் உங்களுக்கு? 5 வருஷமா 5 வருஷமா வரீங்க. இப்போ நீங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு வேண்டுதல் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? கிடைச்சிருக்கீங்களா? என்ன வேண்டி கிடைச்சிருக்கு உங்களுக்கு? நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல லீடர் ஆகணும்னு நினைச்சேன். அதே மாதிரி எனக்கு லீடர் ஆயிடுச்சு. 4th 5th 6th இப்ப 4 வருஷமா நான் தான் லீடரா இருக்கேன். அப்படிங்களா? ஓகே வாழ்த்துக்கள். ஓகே, நல்லா படிங்க. ஓகே, சின்ன நல்லா வேண்டிங்க. என்ன நடக்கும்? ஓகே, Thank you. ஓகே. ஐயா, இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் இருக்கிறாப்புல, ஒரு பக்தர் இருக்காரு. நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார். நீங்க இப்போ உங்க பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க? செபஸ்தியான் வளப்பக்குடி, வளப்பக்குடி. எந்த மாவட்டம் சார்? தஞ்சை மாவட்டம். தஞ்சை மாவட்டம். ஓகே சார். நீங்க இந்த சின்னம்மாள் கலருக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க நீங்க? 10 வருஷமா வந்துருக்கேன். அதாவது இந்த சின்னம்மாள் கலருங்கும் போது எதுக்கு பிரசித்தி பெற்றது? எதுக்காக இவ்வளவு மக்கள் வந்துட்டு இருக்காங்க ஐயா? அதாவது ஒரு 10 வருஷம் முடியலாம் இவ்வளோ கும்பல் கிடையாதுங்க. வர எல்லாம் அது கும்பல் இது செய்ய பக்தி பெருக கும்பலான கும்பல் வந்துட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ நீங்க இங்க வேண்டியதை உங்களுக்கு கிடைச்சிருக்கா? நடந்திருக்குங்களா? இப்ப எப்படி நீங்க இந்த வருஷம் மட்டும் வரீங்களா, எல்லா வருஷமும் கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கீங்களா? வந்துட்டு இருக்கு சார். ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. தமிழ்ல இருந்து வரீங்களா? ஓகே. நீங்க எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வரீங்க ஐயா? நம்ம சின்னம்மாள் கலருக்கு 5 வருஷமா. 5 வருஷமா இருக்கு. சின்னம்மாள் கலரி உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? சின்னம்மாள் கலரி இவ்வளவு விசேஷமா இருக்கு எப்படி தெரியும்? சின்ன பிள்ளைல இருந்தே தெரியும். உங்க அப்பா அம்மா எல்லாம் எப்பொழுதுமே வருவாங்களா? எல்லாருமே. ஓகே. இப்ப நீங்க இந்த சின்னம்மாள் கலரிக்கு வந்துட்டு வேண்டியதான் உங்களுக்கு நடந்திருக்குங்களா உங்களுக்கு? இல்ல, சின்னம்மாள் கலரிக்கு வந்துட்டு ஏதாவது வேண்டி உங்களுக்கு நடந்திருக்குங்களா உங்களுக்கு வாழ்க்கையில? நடந்திருக்குங்களா? அற்புதம் நடந்திருக்கு உங்களுக்கு? சரி, ரொம்ப நன்றி ஐயா. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்க ஃபுல்லாவே இப்போ தூங்கிட்டு இருக்கிறாங்க, உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இந்த சின்னம்மாள் கலரிக்கு வந்துட்டு காணிக்கை செலுத்திட்டு அங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நீங்களே பார்க்கலாம். எல்லாருமே இங்கே வந்து இப்போ என்ஜாய் பண்ணி தூங்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு ப்ரோக்ராம் இப்போ யோசிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மிடையே ஒரு சகோதரி இருக்காங்க, நம்மள்ட்ட பற்றி பேசுவோம். அம்மா வணக்கம்மா. உங்க பேர் என்னம்மா? வணக்கம். என் பேர் பாரதிப்பா. பாரதிங்களா? எங்கேருந்து வரீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் பாரதி. பொறத்தாக்குடி பக்கத்துல இருந்து வரேன். மகிழம்பாடி. எந்த மாவட்டத்துல வருமா அது? நான் திருச்சி மாவட்டம். ஓகேம்மா. நீங்க எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு வரீங்க? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஓகேம்மா. நீங்க எப்படி இப்ப நீங்க மட்டும் வரீங்களா, ஃபேமிலியோட வரீங்களா? நான் பக்கத்துல கிறிஸ்தவங்களோட சேர்ந்து நான் ஒரு இந்து. ஓ, நீங்க ஹிந்து சகோதரியா? சூப்பர். நான் அவங்களோட சேர்ந்து வந்திருக்கேன். இந்த சின்னம்மாவை பத்தி அவங்க சொன்னதுனால ஒரு ஆர்வத்தினால வந்திருக்கேன் இங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி வேண்டுதல் வச்சாலும் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நான் வேண்டுதல் வச்சுட்டு போறேன். கண்டிப்பா நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கண்டிப்பா வருவோம். கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா. நன்றி. ஓகே, தேங்க்யூ. மக்கள் இந்த இடத்துல வராங்க. குறிப்பா கிறிஸ்தவர்கள் மதத்தை சார்ந்தவங்க மட்டுமல்லாமல் பிற மதத்தை சார்ந்தவர்களும், குறிப்பா மெயினா அதிகப்படியா இந்துக்கள் அதிகமா வராங்க. இப்போ பேச சகோதரியுமே ஹிந்து தான். அவங்களும் தங்களுடைய வேண்டுதலுக்காக அந்த இடத்துல வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. கண்டிப்பா அவங்க வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். கண்டிப்பா நம்ம அடுத்த வருஷம் அவங்களையும் மீட் பண்ணலாம். நன்றி. இப்போ நம்மிடையே வந்து பசங்க இருக்கிறாங்க, நிறைய பசங்க இருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்போம். தம்பி உங்க பேர் தான்? என் பேர் ஜோஸ்வா. ஓகே. உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க? நாங்க திருச்சியில இருந்து வரோம். திருச்சி பொறத்தாக்குடியில இருந்து. சூப்பர். ஓகே. எத்தனை பேர் வந்துருக்கீங்க இப்ப? நாங்க ஒரு 50 பேர் வந்திருப்போம். 50 பேர் வந்துருக்கீங்களா? எப்படி வேன்ல வந்தீங்களா, பஸ்ல வந்தீங்களா? வேன்லயே வந்தோம். ஓகே. எப்படி எல்லா வருஷமும் வரீங்களா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு? இல்ல, ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கோம் இந்த வாட்டி. ஓகே. இப்படி கோயிலுக்கு வந்திருக்கீங்க, என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க? ஏதாவது வேண்டுதல் இருக்கா இல்ல சும்மா ட்ரிப் மாதிரி வந்தீங்களா? இல்ல, நாங்க இந்த வருஷம் 10th பப்ளிக் எழுதுறோம். பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்களா? வாழ்த்துக்கள். ஓகே. அதுக்காண்டி நாங்க இந்த மாதா கிட்ட ஜெயிக்க வந்துருவோம், ப்ரே பண்ண வந்துருவோம். ஓகே. சொல்ல போனா சின்னம்மாள்ங்கிறவங்க வந்து அவங்க நம்மள மாதிரி வாழ்ந்து மறித்தவங்க தான். கண்டிப்பா நடக்கும். உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பா வைங்க, கண்டிப்பா பாஸ் ஆவீங்க. எவ்வளவு மார்க் எதிர்பார்க்குறீங்க நீங்க? நாங்க 400 மார்க்குக்கு மேல எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா நீங்க சாமி கிட்ட வேண்டிட்டு கண்டிப்பா நடக்கும். ஓகே. தம்பி உங்க பேர் என்னப்பா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் அவங்க கூட தான் வந்திருக்கேன். ஓகே. எந்த ஊரு நீங்க சொல்லுங்க? மகிழம்பாடி. என்ன மாவட்டம் வருது அது? திருச்சி மாவட்டம். நீங்க என்ன படிக்கிறீங்க? 11th படிக்கிறீங்களா? ஓகே. உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருக்குது? நீங்க எப்படி சாமி கிட்ட வேண்டுதல் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நடக்கும் எதிர்பார்க்குறீங்களா? +2ல இருந்துட்டு நல்ல மார்க் எடுக்கணும். ஓ, நீங்க +2 நீங்க படிச்சிருக்கேன். அடுத்த வருஷம் +2. +2. ஓகே. கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா எல்லாம் நடக்கும். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே, நல்லா படிங்க. ஓகே. இப்போ நம்ம ரெடியா
இப்போ நம்மிடையே இப்போ சில பெண்கள் இருக்காங்க, நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். ஆமா, வணக்கம்மா. வணக்கம். உங்க பேரு எங்கேருந்து வரீங்க? என் பேர் சோபனா. நாங்க வந்து பொறத்தாக்குடி திருச்சி சைட்ல இருந்து வந்திருக்கோம். நீங்களும் பொறுத்தவரை தானே? இப்போ எல்லாம் ஒரு டீமா வந்திருக்கீங்க போல. ஆமா. ஓகே, நீங்க அந்த 50 பேர் நீங்க ஒரு ஆளா? நாங்களும் ஃபேமிலியா எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம். ஓகே, எப்படி நீங்க எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு வரீங்க? எப்படி ஃபர்ஸ்ட் டைமா? உங்களுக்கு எப்படி தெரியும் சின்னம்மாளை பத்தி? இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி எல்லாரும் போயிருக்காங்க, பட் ஆனா எனக்கும் வரணும்னு ஆசை இருந்துச்சு, ஆனா வர முடியல. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இங்க வந்து பார்த்தோம், எங்களுக்கு வந்து ரொம்ப நிறைவாவும் இருக்கு. எல்லா சைடும் இருக்கிற மாதிரி நல்லா கும்பலா இருக்குது. எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. இங்க வேண்டிக்கிட்டா வந்து நடக்கும்னு சொல்றாங்க. நாங்களும் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கோம். நிறைய மக்கள் நம்பிக்கையோட வந்து ப்ரேயர் பண்றாங்க. நீங்களும் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிக்கலாம். யார் வேணாலும் வரலாம். எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்றாங்க. கண்டிப்பாம்மா, நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க பல்லாயிரக்கணக்கான மக்களும் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க வேண்டு செலுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பா ஏற்கப்படும். நாங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நீங்களும் கண்டிப்பா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலிக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி நன்றி, தேங்க்யூ. ஹாய் ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. உங்க பேரு? வணக்கம் ஜி, உங்க பேர் ஜி? மணிகண்டன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? விழா பர்மா காலனி பக்கத்துல இருந்து. பர்மகலை எந்த மாவட்டம் ஜி? தஞ்சாவூர் மாவட்டம். மாவட்டம். எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு வரீங்க நீங்க? நான் முதல் டைமா அப்பதான் வர்றேன். ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? கோயில் எப்படி இருக்கு? கோயில் சூப்பரா இருக்கு. இவ்வளவு கூட்டம் நானே எதிர்பார்க்கல. ரொம்ப சாதாரணமா இருந்தேன். அது ரொம்ப ஃபேமஸா தான் இருக்கு. ஃபேமஸா இருக்கு. என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒர்க் பண்ணிட்டு. சரி, ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அம்மா சின்ன மாயி, அம்மா சின்ன மாயி, உன் புதுமைகள் கண்டு புகழ்ந்து பாடுகிறோம். அம்மா சின்ன மாயி, அம்மா சின்ன மாயி, உன் புதுமைகள் கண்டு புகழ்ந்து பாடுகிறோம். புனித நிலைக்கு நீர் உயர இறைவனை இறைஞ்சுகிறோம். புனித நிலைக்கு நீர் உயர இறைவனை இறைஞ்சுகிறோம். அம்மா சின்ன மாயி, அம்மா சின்ன மாயி, உன் புதுமைகள் கண்டு புகழ்ந்து பாடுகிறோம். வாரி வழங்குகின்ற வள்ளல் உள்ளம் கொண்ட ஏழை எளியவர்க்கு இறங்கும் தன்மை கொண்ட, வாரி வழங்குகின்ற வள்ளல் உள்ளம் கொண்ட ஏழை எளியவர்க்கு இறங்கும் தன்மை கொண்ட, உம் அன்பான இதயம் கண்டு மகிழ்ந்து பாடுகிறோம். உம் பணிவான பண்பு கண்டு புகழ்ந்து போற்றுகிறோம். உம் அன்பான இதயம் கண்டு மகிழ்ந்து பாடுகிறோம். உம் பணிவான பண்பு கண்டு புகழ்ந்து போற்றுகிறோம். அம்மா சின்ன மாயி, அம்மா சின்ன மாயி, உன் புதுமைகள் கண்டு புகழ்ந்து பாடுகிறோம். அம்மா சின்ன மாயி, அம்மா சின்ன மாயி, உன் புதுமைகள் கண்டு புகழ்ந்து பாடுகிறோம்.
வந்து அதாவது நம்ம இந்த சின்னம்மாள் கல்லறைக்கு வரவங்க வந்து தங்களுடைய வேண்டுதல் செலுத்துறதுக்காக மெழுகுபடுத்தி விற்கிற இடம் அது. மெழுகுதிரி மற்றும் மாலை பொருட்கள் விற்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். இது வந்து கோவில் நிர்வாகம் சார்பாக விற்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து இது இருக்கான்னு தெரியல. அதாவது நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் இங்கே வந்து தன்னோட வீடுகள்லேருந்து அரிசி நெல்லாம் கொண்டு வருவாங்க. நெல் கொண்டு வந்து இங்கே உள்ள கோவில் வளாகத்தில் கொடுப்பாங்க. அவங்க அங்கேருந்து கொண்டு போய் சின்னம்மாளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு காணிக்கை செலுத்துவாங்க. இப்போ அதெல்லாம் இப்போ எல்லாமே குறைஞ்சிருச்சு. நெல் தானியம் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த அம்மா அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது பஞ்சத்தில் இருக்கும்போது இந்த அம்மா அவங்க உள்ள மக்களுக்கு வந்து தான் வீட்டில் இருந்த நெல் தானியங்கள் எல்லாருமே வந்து பொதுமக்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சாங்க. அதன் காரணமா எல்லா மக்களுமே காணிக்க தங்களுடைய வீடுகளில் உள்ள நெல் தானியங்களை வந்து இங்க காணிக்கை வந்து செலுத்துவாங்க. அது மட்டுமல்லாமல் மாலை மற்றும் மெழுகுதிரி போன்ற அனைத்து பொருட்களும் இங்க விற்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். இங்க இருந்து எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சின்னம்மாளுக்கு காணிக்கை செலுத்தி விட்டு பின்பு தங்கள் வீடுகளுக்கு செல்வார்கள். நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, பதில் சொல்ல மண்ணில் வருவாயா. நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, விடையாக எனக்குள் வருவாயா. நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா. நான் யார் இறைவா, பதில் சொல்ல மண்ணில் வருவாயா. நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா.